பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். குறி வச்சா ஏற விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லு பென் ஐரோப்பிய ஒன்றிய நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தை எதிர்கொள்கிறார். பிரெஞ்சு அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை ரசம்பிளமோ நேஷனல் மரீன் லு பென் ஒரு முக்கியமான தருணத்தை சந்திக்கின்றார். ரசம்பிளமோ நேஷனல் நாடாளுமன்ற உதவியாளர்களின் விசாரணையில் மரீன் லு பென் முகம் கொடுக்க வேண்டியதாக உள்ளது. இது இவர் 3 முறை தோல்வியுற்ற குடியரசுத் தலைவர் பதவிக்காக 4வது தடவையாக போட்டியிடப் போவதற்கு முட்டுக்கட்டையாக அமையலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். மரீன் லு பென் குறிப்பிடத்தக்க வகையில் தகுதியற்ற தண்டனையை எதிர்கொள்கின்றார். இது அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக இருப்பதை தடுக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. 2024 செப்டம்பர் 30 மரீன் லு பென் பாரிஸ் நீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பின்னர் ரசம்பிளமோ நேஷனல் பிரதிநிதிகளின் தலைவர் முதல் முறையாக அக்டோபர் 14 திங்கட்கிழமை பிற்பகல் பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ரசம்பிளமோ நேஷனலின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் மீதான விசாரணையில் அவர் முறையாக போட்டியிடும் நாடாளுமன்ற உதவியாளர்களின் வேலை வாய்ப்பில் சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கப்படுகிறார். தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லு பென் ஐரோப்பிய நிதியை மோசடி செய்யும் அமைப்பை நிறுவியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த விசாரணையின் பங்கு தீவிர வலதுசாரி தலைவருக்கு அதிகமாக உள்ளது. அவர் சிறை தண்டனை, கடுமையான அபராதம், எல்லாவற்றுக்கும் மேலாக 5 முதல் 10 ஆண்டுகள் தகுதி நீக்க தண்டனையை, அதாவது குடியுரிமையை அனுபவிக்க முடியாத நிலையை எதிர்கொள்கிறார். 2027 ஆண்டிற்கான அவரது குடியரசுத் தலைவர் அபிலாசைகளும் இடையூறாக இருக்கலாம். திங்கள் முதல் புதன்கிழமை வரை மரீன் லு பென் தனது நல்ல நிலைப்பாட்டை, நம்பிக்கையை நீதிபதிகள் முன்பாக நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். இது கடினமானதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லு பென் அக்டோபர் 14 திங்கட்கிழமை பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கடுமையாக மறுத்துள்ளார். அவரும் அவரது தேசிய பேரணி கட்சியும் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. 2027 பிரான்சின் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலுவான போட்டியாளராக எதிர்பார்க்கப்படும் மரீன் லு பென்னுக்கு 9 வார விசாரணை ஒரு முக்கியமான கட்டமாகும். இவருக்கு
குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் இவரது அரசியல் வாழ்க்கையும் அபிலாசைகளும் கணிசமாக பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மரின் லூ பென் தன்னம்பிக்கையுடன் நீதிமன்றத்தில் உறுதியுடன் தோன்றினார். உரத்த குரலில் கூறினார், நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன், நான் சிறிதளவு முறைகேடு, சிறிதளவு சட்டவிரோத நடவடிக்கையை செய்ததாக முற்றிலும் உணர்வில்லை என்றார். 2004 முதல் 2016 இடையில் கட்சியில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு பதிலாக 27 நாடுகளின் கூட்டமைப்பின் விதிமுறைகளை மீறி ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உதவியாளர்களுக்கான பணத்தை பயன்படுத்தியதற்காக தேசிய பேரணி மற்றும் அதன் உயர் அதிகாரிகள் 25 பேர் கடந்த மாதம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். தேசிய பேரணி, தேசிய முன்னணி என்று அப்பொழுது அழைக்கப்பட்டது. மரின் லூ பென் தனது மெய்ப்பாதுகாவலர், அவரது தலைமை பணியாளர் மற்றும் 2 கட்சி உதவியாளர்களுக்கு கொடுக்க ஐரோப்பிய ஒன்றிய பணத்தை பயன்படுத்தியது தொடர்பாக புதன்கிழமை வரை நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சை காப்பாற்ற பிரதமர் பேர்னியே திட்டம் தீட்டி வருகிறார். ஆனால் இவரது முன்னெடுப்புகள் நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளின் நிராகரிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. செல்வந்த குடிமக்கள் மற்றும் சொகுசு போக்குவரத்துக்கள் மீது பிரதமர் மேற்கொள்ளும் திட்ட நடவடிக்கைகள் அபாயகரமானவை என விமர்சிக்கப்படுகின்றது. பிரதமரால் முன்மொழியப்பட்ட வரிகள் நாட்டை போட்டியற்றதாக மாற்றுகிறது என்று விமர்சகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியே தனது பழமைவாத மதிப்புகளை வரி உயர்வு மூலம் காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறார். பிரான்சின் வரவு செலவு திட்டத்தில் வரி உயர்வுகளை சிக்கன நடவடிக்கை என்று அலங்கரிப்பதாக கூறுவதை எதிர்கொள்கின்றார். பிரெஞ்சு பிரதமரின் தலைவிதி ஒரு விரோதமான நாடாளுமன்றத்தில் சமநிலையில் தொங்குவதால் வரவிருக்கும் வரவு செலவு திட்டம் பல்வேறு இடர்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. 73 வயதான அவர் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுக்கு அரை எதிர்ப்பில் ஒரு பழமைவாத மையவாத கூட்டணியை வழிநடத்துகிறார். மேலும் ஐரோப்பிய பகுதியின் 2வது பெரிய பொருளாதாரத்தில் சந்தை நம்பிக்கையை உலுக்கிய மற்றும் கிரீஸ், இத்தாலியின் கடன் செலவுகளை அணுகும் அரசாங்கத்தின் ஊழலை தடுப்பதாக உறுதியளித்தார். அவர் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை மேக்ரோனுக்கு பின்னர் நாடாளுமன்றத்திற்கும் சமர்ப்பிக்க உள்ளார். அங்கு அவர் மரின் லூ பென்னின் ரசம்பிளுமோ நேஷனலிடம் இருந்து மரண முத்தத்தை எதிர்கொள்வார். இது எதிர்க்கட்சியான இடதுசாரிகளுடன் சேர்ந்து எந்த நேரத்திலும் அவரது அரசாங்கத்தை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் வீழ்த்தக்கூடும். இதேவேளை மரின் லூ பென்னின் கட்சி ஒரு மாற்று வரவு செலவு திட்டத்தை தயாரித்து வருவதாக கூறப்படுகின்றது. 7 ஆண்டுகால மேக்ரோ ஆட்சிக்கு பின்னர் கடனை பெருக்குவதும், கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் வாழ்க்கை செலவு நெருக்கடியின் பொழுது எது செலவானாலும் செலவு செய்வதும், ரஷ்யா உக்ரைன் போரால் தூண்டப்பட்ட டமோக்கிள்ஸின் வாளாக மாறிவிட்டன என்று பேர்னியே கடந்த வாரம் எச்சரித்திருந்தார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளர் பின்னர் ஒரு கசப்பான விடயத்தையும் அறிவித்திருந்தார். 2025 நிதிநிலை அறிக்கை முக்கியமாக மத்திய மற்றும் உள்ளூர் அரசாங்கத்தில் 40 பில்லியன் யூரோ செலவை குறைப்பதன் மூலம் 60 பில்லியன் யூரோவை மிச்சப்படுத்தும். மேலும் சில 20 பில்லியன் புதிய வரிகளை வணிகங்கள் மற்றும் செல்வந்தர்கள் மீது அறிமுகப்படுத்துகிறது. இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் 6.1% இருந்து 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 5% நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறையை குறைப்பதே நோக்கமாகும். அது இன்னும் ஐரோப்பா பகுதியின் அதிகபட்சம் 3% வரம்பை உடையதாக அமையும் என்று அவர் கூறினார். மரீன் லுபென்னின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பேர்னியருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இணைந்துள்ளது. 13 ஆண்டுகளுக்கு முன்பு நிக்கோலா சார்க்கோசி பொது செலவினங்களை கட்டுப்படுத்தியதில் இருந்து 1983 சோசலிஸ்ட் குடியரசுத் தலைவர் பிரான்சுவா மித்ரோனின் புகழ்பெற்ற செலவு குறைப்பு யூ-டர்னுக்கு இணையாக ஒரு பாழாக்கப்பட்ட வரி மற்றும் செலவின உந்துதலுக்கு பின்னர் இது முதல் சிக்கன திட்டமாக கூறப்படுகின்றது. இந்த நாடு இதுவரை கண்டிராத மிகவும் கடுமையான சிக்கன திட்டம் இதுவாகும் என்று இடதுசாரி லா பிரான்ஸ் இன்சுமிஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனுவல் பொம்பார்ட் கூறியுள்ளார். பிரெஞ்சு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். கட்சியின் தலைவரான ஜான் லுக் மெலான்ஷோ இதை பேரழிவு என்று அழைத்துள்ளார். இருப்பினும் மாநில தணிக்கையாளருக்கு பதிலளிக்கும் பிரான்சின் உயர் பொது நிதி சபையின் வல்லுநர்கள் பேர்னியரின் கடுமையான செலவின குறைப்புகள் அவர்கள் தோன்றியது போல் இல்லை என்று பரிந்துரைத்தனர். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்சில் மருத்துவ காப்புறுதியில் மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. 7 மில்லியன் யூரோ மோசடி நடைபெற்றுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த மோசடி 2024 ஆண்டின் இந்த 10 மாதங்களுக்குள் நடந்துள்ளது. இவ்வகையான நிதி மோசடி 2022 ஆண்டிலும் நடைபெற்றுள்ளது. அது 6 மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வகை மோசடிகளை மேற்கொள்ளும் திருட்டு கும்பல் போலியான காப்புறுதி அட்டைகளை தயாரித்து அவற்றை பயன்படுத்தியே இந்த வகையான மோசடிகளை பாரிய அளவில் மேற்கொள்கின்றனர். குறிப்பாக மருத்துவ நிலையங்களில் பணியாற்றுகின்றவர்கள் போலியான மருத்துவ சீட்டுகளை உபயோகித்து காப்புறுதி நிறுவனங்களிடம் இருந்து பணம் பெற்றுள்ளமையும் தெரிய வந்திருக்கின்றது. பிரான்சில் காப்புறுதி நிறுவனங்களிடம் மேற்கொள்ளப்படும் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காக 24 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வகையான மோசடியில் ஈடுபட்ட 74 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு 18 மாதங்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பாரிஸ் புறநகர் சாசலில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஓர் இளைஞர் உயிரிழந்துள்ளார். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் சாசலில் நிகழ்ந்திருக்கின்றது. கொல்லப்பட்டவர் என கூறப்படுகின்ற குறித்த நபர் தொடர்பான விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடவில்லை. கொலையுண்டவர் நண்பர் ஒருவருடன் கார் ஒன்றில் காத்திருந்த வேளையில் அங்கு சென்றவர்கள் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்
சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அருகில் இருந்து அவரது நண்பர் இதை அவதானித்ததில் அதிர்ச்சியில் உறைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்